வணக்கம் வாசகர்களே! என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள். இன்னைக்கு நாம கேட்க போற கதை அகமால வந்த அகவாளனே. கதையின் குரலாய் நான் ஆர்ஜே காமாட்சி. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதைய பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்பதான் புதுசா சேனலுக்கு வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற கதைகளோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். அத்தியாயம் 21. அழகிய மாலை பொழுது அது. தேநீர் கொண்டு வந்து வைத்த நறுவியையும் கரம் பற்றி அருகே அமர்த்தியவன் அவள் கையிலும் தேநீர் கோப்பையை திணித்தபடி, என்னடா பிளான் பண்ணிருக்க என்று கேட்க, பிளேஸ்மெண்ட் எப்படின்னு தெரியலனா, சீனியர்ஸ் கிட்டயும் பேசி 4 இடத்துல வேலைக்கு அப்ளை பண்ணிருக்கேன் என்றான். வெளியூரா பக்கமாடா என்று அறிவு வினவ, ஒவ்வொன்னும் ஒவ்வொரு இடம்னா என்றவன், ஆன்லைன் ஜாபுக்கான ஃபெசிலிட்டியும் இருக்குண்ணா என்று கூற, அவர்கள் சாரம்சம் புரியவும், வேணா இலா, வேலை இடம்னு போனாதான் நிறைய கத்துக்க முடியும் என்று கூற, சீனியர்ஸும் அதான் சொல்றாங்க அண்ணி என்றான். பிஹெச்டி பண்ணலையாடா என்று அறிவு வினவ, பண்ணணும் தான் அண்ணா, வேலைக்கு போயிட்டு பார்க்கலாம்னு தான் யோசனை என்று இழுத்தான். நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இல்லதான், ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு மூலமா தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்று நறுவி கூற, சொல்லுங்க அண்ணி என நல்ல பிள்ளையாய் கேட்டுக்கொள்ள தயாரானான். ஜேஎஃப்ஆர் ட்ரை பண்ணலாமேலா, நெட் எக்ஸாம் எழுதிட்டு ஜூனியர் ஃபெலோஷிப் கிடைக்குதான்னு பாரேன், அதை பிடிச்சா அப்படியே சீனியர் ஃபெலோஷிப்பையும் வாங்கலாம் என்று அவள் கூற, அறிவு தம்பியை நோக்கினான். நல்ல யோசனையாதான் இருக்கா அண்ணி என்றவனுக்கு வீட்டை விட்டு சில காலம் இருக்க போவது கொஞ்சம் யோசனையாக இருந்தது. அறிவை போல் இல்லை, இளங்கோ வீட்டு பிள்ளை. அதனால்தான் இளநிலை முதுநிலை என இரண்டையும் உள்ளூரிலேயே முடித்து கொண்டான். தற்போது இதற்கு வெளியூர் செல்ல வேண்டுமா என்ற யோசனை அவனுள் புகுந்தது. அவன் எண்ணம் அவன் முகம் வைத்தே அறிவுக்கு புரிந்தது. இல்லா, வீட்லயே இருக்கணும்னு எதிர்பார்க்க கூடாதுடா. நம்ம படிப்புக்கு எங்க வேலைன்னு நாம தான் தேடி ஓடணும். எதுவும் நம்மள தேடி நம்ம இருக்கிற இடத்துக்கு வராது என்ற அறிவு சொல்ல, அவன் முகத்தில் தெளிவின்மை. சரி, நம்ம கும்பகோணத்துல யூனிவர்சிட்டியா இல்ல, அங்க ஃபெலோஷிப் கிடைக்குதான்னு பாரேன் என்ற நறுவி, ஆனா ஒரு 2-3 வருஷமாவது வெளிய வாசல்ல இருந்து பழகுறது நல்லதிலா, நீ சின்ன பையன் இல்லையே என்றும் கூற, இதை கேட்டுக்கொண்டே வந்த சுந்தரி, நல்லா இருக்குடி உன் அராஜகம், வாழ வந்தவ இப்பவே அண்ணன் தம்பிகளை பிரிக்க பாக்குறியா என்று கேட்க, காமாட்சியும் அவருடன் தான் உள்ளே வந்தார். மருமகள் பேசியதும் காதில் விழுந்திருந்தது. அவருக்குமே தன் பிள்ளையை வெளியே தங்கி படிக்க சொல்கின்றாளே என்ற சுணக்கம் எழ, மாமியாருடன் நின்று கொண்டு தனது அதிருப்தியை பார்வையில் வெளிப்படுத்தினார். அண்ணி இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னு இப்படி பேசுறீங்க என்று இளங்கோ பொங்கிவிட, அவன் கரம் பற்றி அழுத்தியவள், நான் அவங்கள பிரிக்க நினைக்கலன்னு அவங்களுக்கும் தெரியும். எங்கிருந்தோ வந்த நான் பிரிக்கிற அளவு அவங்க உறவு இல்லைங்கிறது எனக்கும் தெரியும் என்பதோடு முடித்து கொண்டாள். அறிவு தன் பாட்டியை தீ பார்வை பார்க்க, இங்க இல்லாத வேலையா வெட்டியா, என் புள்ள ஏன்டா எங்கேயோ கிடந்து கஷ்டப்படணும் என்று காமாட்சி கேட்க, வெளியேன்னு கொஞ்ச காலம் இருந்தாதாமா கஷ்டம் நஷ்டமோ வாழ்க்கையை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற விதமோ அவனுக்கு புரியும். அவன் சின்ன குழந்தை இல்ல, இன்னும் 4-5 வருஷம் போனா அவனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட மாட்டீங்களா? வெளியில இருந்து புதுசா ஒரு இடம்னு வந்தா எப்படியான கஷ்டங்கள் இருக்கும்னு அவனும் அனுபவிச்சாதான் வர்றவ கஷ்டத்தை புரிஞ்சுப்பான் என்று அறிவு கூறினான். அப்படின்னு உன் பொண்டாட்டி சொன்னாலாக்கும் என்று நொடிந்து கொண்ட சுந்தரவல்லி, காமாட்சி பாத்துக்கோ, இப்ப அனுப்பிச்ச உன் புள்ள உனக்கு இல்ல என்று கோல் மூட்ட, காமாட்சி பதறிவிட்டார். பாட்டி என்று இளங்கோ அதட்டலாய் அழைக்க, என்னடா பாட்டி, நல்லா மாத்தி வச்சிருக்காடா உன்னைய, அதான் நெதம் மடியில போட்டு சீராட்டுறாளே, உங்க அன்னிக்காரிக்கு 2 புருஷன் போதல போல, கொழுந்தனையும் என்று முடிப்பதற்குள் அருகே கிடந்த நாற்காலி ஒன்றை தூக்கி வீசியிருந்தான் தமிழறிவாளன். அவன் வீசிய நாற்காலி சுவரில் மோதி அங்கிருந்த மேஜையில் விழுந்து அதிலிருந்த பொருட்கள் யாவும் சிதறியன. ஒரு முழு நிமிடம் பெரும் இரைச்சலான ஒலிகள் எழுந்து பெரும் நிசப்தத்தை கொடுத்தது. அனைவருமே அவனது கோவத்தில் அதிர்ந்து விட்டனர். இளங்கோவுக்கு அவரது பேச்சே அருவருப்பாய் இருந்தது. இனி தன் அண்ணியை எப்படி சந்திப்பது என்ற பெரும் சங்கடமும் எழுந்து அவனை வருத்தியதென்றால், நறுவியை சொல்லவும் வேண்டுமா? கோபமும் வருத்தமும் வேதனையும் சேர்ந்து விம்மியது அவள் தொண்டையில்.
காமாட்சியே மாமியாரின் வரம்பு மீறிய பேச்சில் அத்தனை அரூறுப்புற்றார். அவர் சொல்லில் அடிபடுவது தன் இளைய மகனின் மரியாதையும் அல்லவா? அத்த, என்ன பேச்சு இது? கொஞ்சமாவது என்ன பேசுறோம்னு யோசிச்சு பேச வேண்டாம் என்று கோபத்தில் அவரே முதலில் கத்தினார். அம்மா என்று அதட்டி அழைத்த அறிவு ஏதோ பேச வர, உங்கள பாட்டின்னு சொல்லிக்கவே அசிங்கமா இருக்கு என்று மிகுந்த வருத்தமும் கோபமுமாய் இளங்கோ கூறினான். கணவனையும் கொழுந்தனையும் கொஞ்சம் இருங்க என்று அமைதிப்படுத்தியவள் தன் கணவன் கரம் பற்றி தன்புறம் திருப்பினாள். அவள் விழி பாஷையை மொழிபெயர்க்க அவனுக்கு தனி திறமை வேண்டுமா? அதன் இலக்கணமே அவனாயிற்றே. கெஞ்சலாய் ஒரு பார்வை பார்க்க, எனக்காக ஒன்னு பண்ணுவீங்களா என்று கேட்டாள். என்ன எனும் விதமாய் அவன் பார்க்க, அவங்கள அவங்க மூத்த மகன் வீட்டுக்கு அனுப்பி வைங்க என்று அதிகாரமாய் ஒலித்தது அவள் குரல். யாரடி நீ என்னைய வெளிய போக சொல்ற? இது என் மக வீடு. ஒண்ட வந்த உனக்கு இம்புட்டு அதிகாரம் கேக்குதா என்று சுந்தரவல்லி கத்த, நான் வெளிய போங்கன்னு சொல்ற அவமரியாதை அவங்களுக்கு வேணாங்க. நான் ஒரேடியா வர வேணாம்னு அவங்கள சொல்லல. இந்த பேச்ச பேசிட்டு அவங்க இங்க நடமாடுற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கும் பத்திக்கிட்டு வரும். இலாவுக்கும் என்ன ஃபேஸ் பண்ண சங்கடமா இருக்கும் என்றவள் கண்கள் ரத்த நிறத்தில் சிவந்து விட்டது. இளங்கோ பெரும் சங்கடத்துடன் அங்கிருந்து அறைக்குள் சென்று கதவை அடித்து சாற்றிவிட, நான் அண்ணாக்கு போன் போட்டு சொல்லிடுறேன், கூப்பிட்டுப்பான் என்று அறிவு கூறினான். என்னடா பேசுற? ஏ காமாட்சி, என்ன பேசுறான் பாரு உன் புள்ள. என்ன வீட்டை விட்டு போங்கிற உன் மருமக, அதுக்கு மகனும் ஒத்து ஊதுறான். நீயும் பாத்துட்டு சும்மா இருக்க என்று சுந்தரவல்லி கத்த, என் மாவன் முடிவுதான் அத்த, நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல என்று விட்டார் அவரும். சுந்தரவல்லிக்கு பெரும் அவமானமாக இருந்தது. நேற்று வந்தவளால் இத்தனை நாட்கள் தனக்கு பயந்து நடக்கும் தன் மருமகள் கூட இப்படி பேசிவிட்டாளே என அப்போதும் நறுவியை தான் மனதோடு கருவினார். அவர் நறுவியை முறைக்க, நறுவி அவருக்கு சளைக்காத பார்வை பார்த்தாள். அறிவு சென்று தன் பெரியப்பா மகனிடம் சுருக்கமாகவும் மேலோட்டமாகவும் விடயத்தை கூறி அழைத்து கொள்ளும்படி சொல்ல, இந்த பாட்டிக்கு வாய்க்கு மட்டும் குறைச்சலே இல்லடா, சாரிடா, நான் வந்து கூட்டிட்டு போறேன் என்றான் அவனும். நாளைக்கு அண்ணா வந்துடுவாரு என்று அறிவிப்பாய் கூறியவன் தன்னவளை இழுக்காத குறையாக அறைக்குள் அழைத்து சென்று, ரெடியாகு என்றான். எங்கே என்று கேட்காமல் அவளும் தன்னை திருத்திக் கொண்டு தயாராகி வர, இலா என்று கத்தி அழைத்தான். அறையிலிருந்து இளங்கோ வெளியே வர தம்பியின் வருத்தமுற்ற முகம் இருவரையும் மிகவும் வருத்தியது. வா என்று அழைத்தவன் அன்னையிடம், கோயிலுக்கு போயிட்டு வரோம், வரும்போது வெளியே சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறோம், எதுவும் செய்ய வேணாம் என்று கூற, அவரது பயந்த முகம் கண்டு, பக்கத்து வீட்டு ஆண்டி உங்களை தேடி வந்தாங்க, ஏதோ முக்கியமான விஷயமா, நீங்க வந்ததும் வர சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் என்று மாமியார் அவ்விடம் விட்டு தப்பிக்க ஒரு வழிவகையும் செய்துவிட்டு நறுவி சென்றாள். மூவருமாக அருகே இருக்கும் கோவிலுக்கு அமைதியை தேடி சென்றனர். இல்லை இல்லை, அவர்களுக்குள் சற்று நேரம் முன் கலைந்து போன அமைதியை மீட்க சென்றனர். மூவருமாய் சென்று இறைவனை வருத்தமான மனநிலையோடு தரிசித்துவிட்டு பிரகாரத்தில் அமர்ந்து கொண்டனர். வளர்ந்த ஒரு ஆண் இப்படி வீட்டில் அத்தனை பேர் முன்பும் இப்படி ஒரு பேச்சை கேட்பதில், அதிலும் தன்னை விட மூத்த பெண்ணான தன் அன்னையுடன் சேர்த்து என்பதிலும் மிகுந்த வருத்தத்தில் இருந்தான். நறுவிக்குமே அந்த பேச்சை சகிக்க இயலவில்லை. இன்னும் எத்தனை நேரத்துக்கு 2 பேரும் அமைதியா இருக்க போறீங்க என்ற அறிவு கேட்க, இளங்கோ சிறு தயக்கத்துடன் தன் அண்ணியை பார்த்தான். அவள் கண்கள் கலங்கிவிட்டது. அவள் கரம் பற்றியவன், அண்ணி என்க தன் பல்லை கடித்து கொண்டு கண்ணீரை அடக்கிய வண்ணம் அவன் கரத்தை தட்டி கொடுத்து ஆறுதல் படுத்த முயற்சித்தாள். சாரி அண்ணி, பாட்டி அவங்க என்று பேச தடுமாறியவன் அண்ணனை நோக்க, நவி என்று அழைத்தான். தன் கண்ணீரை அழுந்த துடைத்தவள், புரியுது இலா என்க, எனக்கு என்ன பேசணும்னு தெரியல அண்ணி, அவங்க உங்களை இப்படி பேசுனது ரொம்ப வருத்தமா இருக்கு. கோவத்துல என்ன பேசணும்னு கூட தெரியாம உள்ள போயிட்டேன் என்று கூறினான். புரியுது இலா, நான் உன்னை எதுவும் நினைக்கல என்று அவள் கூற, இவ்ளோ பேசுவாங்கன்னு தெரியாம போச்சு அண்ணி, அப்போ ஒரு முறை பிரச்சனை நடந்தப்பவே அனுப்பி வச்சிருக்கணும் என்றான். அவளிடம் ஒரு பெருமூச்சு மட்டுமே. அவளுக்கும் இதற்கு மேல் என்ன பேசவென்று தெரியவில்லை. 2 பேரும் இதை இதோட விட்டுருங்க, இது பத்தின நினைப்பே வேண்டாம். பேச்சு வாங்கின உங்களுக்கு அதை கடக்க சங்கடமா தான் இருக்கும், வலிக்கும் தான். அதுக்காக அதையே நினைச்சிட்டு ஒருத்தரை ஒருத்தர் பார்க்க தயங்கி சங்கடப்படுத்திக்காதீங்க என்றவன் இளங்கோவை பார்த்து, மடியில போட்டு சீராட்டினான்னு அவங்க இல்ல,
யார் பேசினாலும் சொல்லு. எங்க அண்ணி எனக்கு அம்மா போல என்ன சீராட்டுவாங்கன்னு சொல்லு என்று அழுத்தமாய் மொழிந்தான். அண்ணியின் கரம் பற்றி லேசாக துளிர்விட்ட கண்களுடன் பார்த்தவன், அவங்க என் அம்மாக்கும் மேல அண்ணா என்று கூற, நறுவிக்கு உணர்ச்சி மிகுதியால் ஆனந்த கண்ணீர் மழையாய் பொழிந்தது. சில நிமிடங்களிலேயே அந்த சம்பவத்தின் தாக்கமும் வலியும் அவர்களுக்குள் பாதிக்கும் மேலாய் குறைந்திருந்தது. அந்த விந்தையை நடத்திய வித்தகன் அவள் அகமால வந்த அகவாளன் என்பதில்தான் அவளுக்கு பெரும் பெருமிதம். மூவருமாய் மீண்டும் உணவை வாங்கிக் கொண்டு வீடு திரும்ப, அத்தை வந்திருக்க மாட்டாங்க, பக்கத்து வீட்ல குரல் கொடுத்துட்டு வரேன் என்று கூறி நறுவி சென்றாள். பக்கத்து வீட்டிற்கு சென்று அத்தையிடம் தங்கள் வரவை தெரியப்படுத்திவிட்டு அவள் செல்ல, மேலோட்டமாய் காமாட்சி நடந்தவற்றை புலம்பி கேட்டிருந்த அந்த பெண்மணி, அந்த உன்னை தவிர மகராசி உன் மருமகளுக்கு ஒத்த குறையிலடி காமாட்சி, உன்னை எப்படி பாத்துக்குது பாரு. அவள உன் மாமியா அம்புட்டு பேசியும் கூட போற போக்குல உனக்காக வேண்டி தப்பிக்க ஒரு சாக்கு எடுத்து கொடுத்துட்டு இப்பதான் உன்னைய கூப்பிட்டும் விடுறா பாரு. உன்னைய கடைசி காலத்துல தாங்கி புடுவாடி என்று கூறினார். அவர் பேச்சிற்கு பதிலாற்ற தெரியாமல் காமாட்சி விடை பெற்று வர, அவர் மனமும் அண்டை வீட்டு பெண்மணியின் பேச்சிலேயே உழன்றது. அனைவருக்குமான உணவை எடுத்து வைத்தவள் கணவனிடம் ஒரு பொட்டலத்தை கொடுக்க, அவன் வாங்கி அம்மாவிடம் நீட்டி அறைக்குள் கை காட்டினான். ஒரு பெருமூச்சுடன் சென்று அவர் அதை கொடுக்க, உன் வீட்டுக்கு வந்ததுக்கு எனக்கு இந்த மூக்கரு போதாதடி, பச்சை தண்ணி வேணாம் எனக்கு, போடி வெளிய என்று கத்திவிட்டார். வயதான காலத்தில் எதற்கு இத்தனை கோபமும் பட்னியும் என எண்ணிய காமாட்சி ஒரு நிமிடம் மன்றாடி பார்த்து அவர் மசியாததால் போ என சென்று விட்டார். அனைவரும் உண்டு முடிய கணவன் ருத்ர தாண்டவத்தில் கலைந்து கிடந்த வீட்டை சீர் செய்துவிட்டு நறுவி அறைக்குள் சென்று விட்டாள். அறைக்கு செல்லவிருந்த அன்னையை நிறுத்திய அறிவு, அம்மா என்று அழைக்க, எனக்கு எந்த மனத்தாங்களும் இல்லப்பா என்றார். சில நொடிகளின் அமைதிக்கு பின், அவளை நல்லா பாத்துக்குவேன்னு நம்பிதாமா கட்டி கூட்டிட்டு வந்திருக்கேன். இப்படி வார்த்தையால வதச்சா இதுக்கு பிறந்த வீட்டிலே கிடந்திருக்கலாம்னு அவளுக்கு தோணிடாதா என்று கேட்க, அறைக்கு வெளியே வரவிருந்த நறுவி கணவன் பேச்சில் அப்படியே வாசலில் நின்று கொண்டாள். நான் அவளை எதுவுமே பேசுனது இல்லையே அறிவு என்று அவர் கூற, மத்தவங்க பேசும்போதும் எதிர்த்து பேசலையம்மா என்றான். அவரால் பதில் கூற இயலவில்லை. இன்னைக்கு கூட இலாவையும் சேர்த்து அவங்க பேசுனதுனால தானே வாய திறந்தீங்க என்றவன் அவரது தடுமாறும் விழிகளை வேதனையோடு பார்த்தான். உங்களால அவளை ஏத்துக்க முடியலன்னு எனக்கு புரியுதுமா. உங்ககிட்ட அவளை தாங்க சொல்லல. இப்படி மத்த மனுஷங்க கிட்டயாவது விட்டு கொடுக்காம இருங்கன்னு தான் சொல்றேன். நீங்க அவளை நல்ல விதமா பாத்திருந்தா அவங்களுக்கு இவளை பேச தோணிருக்குமா? அங்க ஊர்ல அண்ணன் பொண்டாட்டிய பாட்டி ஏதோ சொல்லிருப்பாங்களா? இத்தனைக்கும் பெரியம்மாவுக்கும் அவங்களுக்கும் ஆகாது. இருந்தும் பாட்டி கிட்ட விட்டு கொடுக்காம ரெண்டு பக்கமும் புடிச்சு நிறுத்துறாங்கல்ல. நான் ஒப்பிட்டு சொல்றேன்னு நினைக்காதீங்கம்மா. உங்கள அவ கூட உறவாட சொல்லல. இங்க 4 செவுத்துக்குள்ள நம்ம எல்லார் முன்னையும் அவளை பேச முடிஞ்சவங்க நாளை ஒரு விசேஷம்னு நாம கூடுற இடத்துலயும் பேசதானே செய்வாங்க. இங்க நம்ம வேடிக்கை பார்க்க போய் தானே அங்கேயும் கண்டுக்க மாட்டோம்னு ஒரு துணிவு வரும். என்ன நம்பி வந்தவமா அவ. இந்த கைய பிடிச்சுதான் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சா. தாலி கட்டும்போது நான் இருக்கேன்னு சொல்லிதான் அவளுக்கு கட்டினேன். இன்னைக்கு அவள வார்த்தையை வாங்க விடுற நிலைய சகிச்சுக்க முடியலமா எனும் போது அவன் குரல் முற்றுமாய் உடைந்து போனது. அறிவு நான் வேணும்னு என்று மகனின் கண்ணீரை காண முடியாமல், தன் தவறை நியாயம் செய்ய இயலாது என்ற உண்மையின் கசப்பையும் தாழ இயலாமல் அவர் தடுமாற, எனக்கு புரியுதுமா, இப்பவும் சொல்றேன். உங்கள அவ கூட நல்லா பேசுங்க, அவளை ஏத்துக்கோங்க, அவளை தாங்குங்கன்னு கேக்கல. உங்களுக்கு அவளை பிடிக்குதோ இல்லையோ அது நம்ம 4 பேரோட போகட்டும். மத்த மனுஷங்க மத்தியில அத காட்டாதீங்க. பாட்டியையும் அதுல சேர்த்துதான் சொல்றேன் என்றான். காமாட்சி கண்கள் கலங்க, சாரிடா என்க, அன்னையை தோள் தாங்கியவன், இப்படிதாம்மா அவளும் இலாவ தாங்குனா என்றான். எத்தனை அபத்தமான பேச்சை தன் மாமியார் பேசிவிட்டார் என்று புரிய அவருக்கு கண்ணீரும் ஆற்றாமையுமாக இருந்தது. நறுவி மீது இந்த திருமணத்திற்கு முன்பு கூட கரிசனமும் அனுதாபமும் இருந்ததே. அதை மொத்தமாக இப்படி துடைத்துவிட்டு தான் மனிதாபிமானம் இல்லாமல் நடந்து கொண்டோமோ என்று எண்ணி அவருக்கு குற்ற உணர்வாக இருந்தது. அரை உசுரா என்கிட்ட வந்தவளுக்கு முழு உசுறு கொடுத்து வாழ ஆசைப்படுறமா. மிச்ச சொச்சத்தையும் வார்த்தையால பிடுங்கிட்டு அவளை குழியில புதைச்சு எனக்கு சமாதி ஆக்கும்படி ஆயிடாம இருக்கணுமேனுதான் அவங்கள அனுப்புறேன் என்று குரல் கமற அவன் கூற, போகட்டும்டா, நான் எதுவுமே நினைக்கல. நீ மனச போட்டு குழப்பிக்காத. அவகிட்டயும் சொல்லு, அத்தைக்கு வாய் சவடால் கொஞ்சம் கூடதான். இனி எப்பவும் எதுவும் பேசல, நான் பாத்துக்கிறேன் என்று கூறினார்.
சிறு புன்னகையுடன் அன்னையை அணைத்து விடுவித்தவன் அவர் அறைக்குள் சென்றதும் விளக்கை அணைத்துவிட்டு அறைக்குள் நுழைந்து விளக்கணைத்து விட்டு கதவடைக்க அவனை இறுக்கமாய் அணைத்துக் கொண்டாள் அவள். கத்தி அழ வேண்டும் போல் இருந்தது அவளுக்கு. ஆனால் அதில் வேதனை இல்லை. தனக்காக தன்னவன் இத்தனை தூரம் துடிக்கும் துடிப்பு உணர்ந்தும் நேசம் கொடுத்திடும் அளப்பரியா சிலிர்ப்பின் வெளிப்பாடு. பெரும் விசுமல் சத்தம் அவளிடம். நவி, ஏ நவி என்று அழைத்து அழைத்து அவளை நிமிர்த்த முயற்சித்தவன், அழாம என பாருடி என்று அதட்ட எம்பி நின்று அவன் இதழ்களை சிறை செய்தாள். ஆழ்ந்த அனுபவித்த காதலும் தாபமும் வேட்கையும் பூரிப்பும் சந்தோஷமும் கலந்து தித்திப்பாய் தித்தித்தது அவன் பித்தமேற்றும் முத்தம். அதிர்ந்து குளிர்ந்து சுகித்து கழித்து கலைத்து அந்த ஆனந்த சஞ்சரத்திலிருந்து விடுபட்டவன் அவள் முகம் தாங்க முகம் சிவந்து விசும்பியவள் என்னவோ பேசிவிட முயற்சித்தாள். என்னடி என்று அவள் கன்னம் துடைத்து மென்மையாய் அவன் கேட்க, உங்கள ரொம்ப நேசிக்க வச்சிருச்சு உங்க நேசம்" என்றாள். அந்த நொடி அவன் அவள் வார்த்தையில் சிக்குண்டு வானளவு உவகையில் ஊஞ்சலாடினான் என்றாலும் மிகையாகாது. தேர்ந்தெடுத்த சிப்பிக்குள்ளிருந்த சிறந்த விலை மிகுந்த முத்துக்களையும் பாலுண்ணும் குழந்தையும் தாயும் அடையும் நிறைவுகளின் ஆனந்தத்தையும் மயிரிழையில் உயிர் தப்பிய மானுடனின் ஆசுவாசத்தையும் சிறகுடிந்து பறக்க மறந்த பறவை மீண்டும் சிறகடிக்கும் விந்தையின் மகிழ்வையும் திரட்டி கொடுத்தாலும் திருப்பிக் கொள்ள இயலாத உவகை அவனிடம். தன்னை நேசிக்கின்றாள், தன்னவள் தன்னை நேசிக்கின்றாள். தான் கூறாத தனது பல வருட காதல், அதில் ஊறிய நேசம் கொடுத்த உணர்வு, தன்னை அளவில்லாமல் நேசிக்க வைத்த வெளிப்பாடுதானா இந்த முத்தம்? அது கொடுத்த பித்து அவள் கொடுத்த காதலின் போதையா எனில், என்னவள் என்னை விரும்புகின்றாளா என்ற அவனது அத்தனை கேள்விகளுக்கும் அவள் விழி ஆம் என்ற பதிலை கொடுத்தது. அவளை அணைத்துக் கொண்டான். தன்னுள் அவளை புதைத்து விடும் வேகம் அவனுக்கு. அவன் சொல்லொண்ணா சொல்லப்படாத காதல் அந்த ஒற்றை நொடியில் தன் தவத்தின் பலனடைந்ததாய் பூரித்தது. இன்னொரு முறை சொல்லுடி என்று கரைந்தோடிய அவன் குரலில் கரைய பெற்றவள், உங்களை ரொம்ப பிடிக்குது என்று கூற தற்போது முற்றுகையிடுவது அவன் முறையானது. இருவரும் அந்த இன்பத்தின் சஞ்சரத்தில் அகமும் புறமும் குளிர்ந்து அடுத்து என்ன என்ற ஆர்வத்தோடு இருந்தனர். எப்போது மஞ்சத்தின் மத்தியில் வந்து படுத்தனர் என்று இருவருக்கும் தெரியவில்லை. பித்து கொள்ள செய்த காதல் ஒருவர் பெயரை மற்றவர் பிதற்ற செய்தது. அவள் கரம் அவன் சட்டையினை மிக இறுக்கமாய் பற்றி கொள்ள அவன் முகம் அவள் கழுத்தில் புதைந்து தன் கண்ணீரை கொட்டியது. அவன் சிகையில் கரம் கோர்த்து கொண்டவளின் மேனி நடுங்கியது. அந்த நடுக்கம் கண்டு விலக முற்பட்டவனை அவள் விடவில்லை. வெட்கம் தடை போட அவன் மார்பில் முகம் புதைத்தவளது தேவை அவளுக்கு புரிந்தது. அவள் காதோரமாய், ஒண்ணுமில்ல புசிகேட், நான் இருக்கல்ல என்று நம்பிக்கையூட்ட நாதன் இசைத்த ஸ்வரத்தில் இசை மறந்து அவன் உணர்வுகளை இம்சிக்க தயாரானாள். மோகமாய் இசைத்த மோகம் இந்த பஞ்சு மெத்தையில் தாபத்தை கொண்டு ஓமம் வளர்க்க தீக்கு தங்களையே இரையாக்கி திளைத்தனர் அத்தம்பதியர். தன் ஒட்டுமொத்த காதலையும் ஒற்றை இரவில் கொட்டிவிட இயலுமா என்று சிரித்தவன் அவள் தயங்கி தடுமாறி தவிக்கையில் அணைத்து அரவணைத்து ஆதரித்து சங்கமித்தான். ஆலாபனைகள் முடிய ஆனந்த பெருமூச்சுடன் படுத்தவன் அவளை வாரி அணைக்க ரம்மிய நினைவுகளை பிரட்டி பார்த்தவன் வாரி சுருட்டி எழுந்தான். அவன் அதிர்வில் தானும் அதிர்ந்தெழுந்தவள் அரண்டு விழிக்க, அவள் கன்னம் பற்றி அவன் கேட்ட கேள்விக்கு அவன் மார்பில் முகம் புதைத்து அவள் கூறிய பதிலில் அவன் கொண்ட பெரும் அதிர்ச்சியில் ஆடிப்போனான் ஆடவன்.